ஆராதிக்கிறது கடமையாகி விட்டது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வரணுமே, வேற என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காகவே போகிறோம். ஒரு சிலர் சபைக்கு செல்லும் போது வேதாகமத்தை கொண்டு போவதில்லை, மொபைல் கொண்டு போறாங்க, ஆன்லைன் பைபிள் எடுத்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி வராங்க. அவர்கள் வாழ்க்கையில் தங்களுடைய வேதாகமத்தை எடுத்து பார்த்து எத்தனை நாள் ஆனது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. என்று எல்லா விஷயத்திலும் நிர்விசாரம், ஆவிக்குரிய காரியங்களில் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். அப்படி நிர்விசாரமாய் இருந்தவர்களை தான், அப்படி நிர்விசாரமாய் பாவத்திற்குள்ளாக்கினவர்களை தான் ஆண்டவர் ஒரு கயிற்றை எடுத்து, சாட்டை உண்டு பண்ணி அவர்களை அடித்து, என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று அந்த தேவாலயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில தவறுகளை நாம் செய்திருப்போம். ஆண்டவர் ஒரு சில தண்டனைகளை கொடுக்கும்போது நாம் எதற்காக இந்த கடினமான காரியத்தை கர்த்தர் நமக்கு அனுமதித்தார் என்று நாம் புலம்பாமல், முறுமுறுக்காமல், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறீரே, நன்றி என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார்.